அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஷவ்வால் பிறை 20 ஹிஜ்ரி 1446, 18 ஏப்ரல் 2025. தலைப்பு: நீங்கள் யாரும் யாரையும் புறம் பேசக்கூடாது. தலைப்பு: நீங்கள் யாரும் யாரையும் புறம் பேசக்கூடாது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் மனிதனை படைத்திருக்கிறான். மேலும் நாவை கட்டுப்படுத்துமாறு அவன்தான் மனிதனுக்கு உத்தரவிட்டிருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவே அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், வத்தகுல்லாஹ் வத்தகுல்லாஹ் அல்லதி அன்தும் பிஹி முஃமினூன். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் அல்லாஹுக்கே பயப்படுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, இன்றைய நமது ஹுத்பா பேருரை மிகவும் கீழ்த்தரமான ஒரு குணத்தை பற்றியதாகும். அது மகத்தான ஒரு பாவமாகவும் இருக்கிறது. மனித உள்ளங்களுக்கு இடையே குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது. மனித நெஞ்சங்களில் நஞ்சை தூவுகிறது. மனிதர்களுக்கிடையே இருந்த நேசம் எனும் ஒளியை அணைத்து விடுகிறது. அதுதான் புறம் பேசும் பழக்கமாகும். இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கே கேடு விளைவிக்கக்கூடிய பெரும் வியாதியாக இருக்கிறது. இது பெருவாரியானவர்களிடம் வெகுவாக பரவி கிடக்கிறது. சபைகளில் அமர்ந்து பேசும் எல்லா மனிதர்களிடமும் இது வியாபித்திருக்கிறது. மேலும் அவர்களின் அன்றாட தகவல் தொடர்பு சாதனங்களின் மூலம் இது சர்வ சாதாரணமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புறம் பேசுவதை தவிர்த்து இருந்தாலும் ஒரு மனிதனால் அமைதியான மனநிலையை பெற முடிவதில்லை. எந்த மனிதனின் நாவும் புறம் பேசுவதை விட்டு தூய்மையாக இருப்பதில்லை. அதுதான் புறம் பேசும் கெட்ட பழக்கமாகும். பெரிய பாவங்களின் பட்டியலில் இதுவும் ஒரு பாவமாக இருக்கிறது. அருவருக்க தகுந்த குறைகளில் இதுவும் ஒரு குறையாக இருக்கிறது. சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்: மல் தகம அஹதுன் லுக்மத்தன் ஷர்ரம் மின் இக்தியாபி முஃமின். ஒரு இறை நம்பிக்கையாளரை புறம் பேசுவதை விடவும் மோசமான எந்த ஒரு கவலத்தையும் யாரும் உட்கொள்வதில்லை. ஒரு இறை நம்பிக்கையாளரை புறம் பேசுவதை விடவும் மோசமான எந்த ஒரு கவலத்தையும் யாரும் உட்கொள்ளவில்லை என்று இந்த சஹாபி கூறுகிறார்கள். எப்படி இல்லாமல் போகும்? எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சுயமாக இருக்கும் புனித தன்மை இதனால் பாழடைகிறது. அதாவது அந்த மனிதனின் கௌரவம், சுயமரியாதை, சமுதாயத்தில் அவருக்கு இருக்கும் கண்ணியம், இவை எல்லாமே புறம் பேசும் வேறொருவரால் சீரழிகிறது. அதுதான் புறம் பேசுவதின் மோசமான தன்மையாகும். இவ்வாறு மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது நிரந்தரமான அழிவை தரக்கூடிய நோயாகும். ஒருவரை பற்றிய தவறான கருத்துக்களையும் மோசமான தகவல்களையும் வதந்தியாக பரப்பி விடுவதற்கான வாசலை திறந்து வைக்கிறது. மனக்கசப்பையும் வெறுப்புணர்ச்சியையும் வளர்க்கிறது. மேலும் தவறான தகவல்களை பரப்புவதற்கான தூண்டுகோலாகவும் இந்த புறம் இருக்கிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, புறம் பேசுவது என்றால் என்ன? புறம் பேசுவதை குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு விவரிக்கிறார்கள்: அததுரூன மல் கீபா காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம் قال ذكرك أخاك بما يكره ذكرك أخاك بما يكره قيل أفرأيت إن كان في أخي ما أقول قال
இன் கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் இக்தப்தஹு வ இல்லம் யகுன் ஃபீஹி ஃபகத் பஹ்தஹு. ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அங்கிருந்த மக்கள் அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று பதிலளித்தனர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உம்முடைய சகோதரரை பற்றி அவர் விரும்பாத ஒன்றை கூறுவதாகும் என்று பதிலளித்தார்கள். அப்போது, நான் சொல்லும் குறை என் சகோதரரிடம் இருந்தாலுமா புறம் பேசுதலாகும் கூறுங்கள் என்று கேட்கப்பட்டது. நான் சொல்லும் குறை என் சகோதரிடம் இருந்தாலும் அது புறமாகுமா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் சொல்லும் குறை உம்முடைய சகோதரரிடம் இருந்தால்தான் நீர் அவரை பற்றி புறம் பேசினீர் என்பதாகும். நீர் சொன்ன குறை அவரிடம் இல்லாவிட்டாலோ நீர் அவரை பற்றி அவதூறு சொன்னவராவீர் என்று கூறினார்கள். அதாவது, ஒருவனை பற்றி இல்லாததையும் பொய்யாக புனைக்கப்பட்டதையும் சேர்த்து பேசுவதாகும். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாபி லஅல்லகும் துஃப்லிஹூன். ஆகவே அறிவாளிகளே, அல்லாஹுக்கு பயந்து தீயவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இத்தகையவற்றில் மிகவும் பேணிக்கையாக இருப்பதில் நீங்கள் தான் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்களுடைய இறைவன் பின்வருமாறு எச்சரித்து கூறுகிறான், وَلَا يَغْتَبْ بَعْضُكُمْ بَعْضًا أَيُحِبُّ أَحَدُكُمْ أَن يَأْكُلَ لَحْمَ أَخِيهِ مَيْتًا فَكَرِهْتُمُوهُ. உங்களில் ஒருவர் மற்றவரையும் புறம் பேச வேண்டாம். உங்களில் ஒருவர் மற்ற யாரையும் புறம் பேச வேண்டாம். உங்களில் எவனும் தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவானா, அதை நீங்கள் வெறுப்பீர்களே. புறம் பேசுவதும் அவ்வாறுதான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது என்ன ஒரு கொடூரமான பழக்க வழக்கம்! இது எத்தகைய மோசமான குற்றச் செயல்! சக மனிதனை புறம் பேசுவதால் அம்மனிதனுடைய உடல் மாமிசத்தை அப்படியே சாப்பிடுவது எவ்வளவு கொடூரமான செயல்! சக மனிதனை புறம் பேசுவதால் அம்மனிதனுடைய உடல் மாமிசத்தை அப்படியே சாப்பிடுவது எவ்வளவு கொடூரமான செயல்! மனித மாமிசத்தை உண்பது எத்தகைய கீழ்த்தரமான செயல்! அல்லாஹுவின் நல்லடியார்களே, புறம் பேசும் செயல் தனி மனிதர்களுக்கிடையேயும் குடும்பத்தினருக்கு இடையேயும் சமுதாயங்களுக்கு இடையேயும் எத்தகைய மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் அன்றாடம் காண்கிறோம். எத்தனையோ வீடுகள் இதனால் நிர்மூலமாகி இடிந்து போயுள்ளன. எத்தனையோ நல்ல குடும்பங்கள் சின்ன பின்னமாகி சிதறியுள்ளன. ஒரு கணவன் தனது மனைவியை பற்றி அவள் இல்லாத நேரத்தில் புறம் பேசியதாலும், அல்லது ஒரு மனைவி தனது கணவனை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் தம் குடும்பத்தார்களிடம் புறம் பேசியதாலும் குடும்ப வாழ்வு சிதைந்துள்ளன. எத்தனையோ இரத்த வழி சொந்த பந்தங்களும் முறிந்து போயுள்ளன. எத்தனையோ நெருக்கமான உறவுகள் பிளந்து போயுள்ளன. இரத்த வழி உறவினர்களுக்கு இடையேயும் சகோதரர்களுக்கு இடையேயும் அதிகமாக பேசப்பட்ட புறம்தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. இவ்வாறு புறம் பேசும்போது புண்படுத்தும் வகையிலான வார்த்தைகளை விட்டதினாலும் எத்தனையோ உறவுகள் பிரிந்துள்ளன. ஒரு அலுவலகத்தில் இருக்கும் ஊழியர்களுக்கு இடையேயும் இது சகஜமாக நடக்கிறது. மேலதிகாரியோ சக ஊழியரோ நம்பி நம்மிடம் கூறிய கருத்துக்களை மற்றவர்களிடம் பரப்பி அலுவலகங்களில் குழப்பம் நடக்கிறது. சக ஊழியரை பற்றியோ மேல் அதிகாரியை பற்றியோ தவறான தகவல்களை அலுவலகத்தில் பரப்பி தன்னை மிகச்சிறந்தவராக காட்டிக்கொள்ளக் கூடாது. இவ்வாறு தொடர்ந்து புறம் பேசுவது தனக்கு பிடித்தமான ஒரு பழத்தை சாப்பிடுவதை போன்று ஒருவருக்கு இருக்கிறது. இந்த பழக்கம் அவருக்குள் மிக ஆழமாக வேரூன்றி போயிருக்கிறது. இதனால் வெறுப்புணர்வு அதிகரிக்கிறது. ஒத்துழைத்து இணக்கமாக செயல்படுவதற்கு பதிலாக ஒருவர் மீது மற்றவருக்கு பகை உணர்ச்சி ஏற்படுகிறது.
ஒத்துழைத்து இணக்கமாக செயல்படுவதற்கு பதிலாக ஒருவர் மீது மற்றவருக்கு பகை உணர்ச்சி ஏற்படுகிறது. குழு மனப்பான்மை முற்றிலும் சிதைந்து விடுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைய முடியாமல் பணிச்சூழல் பெரிதும் பாதிப்படைகிறது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைய முடியாமல் பணிச்சூழல் பெரிதும் பாதிப்படைகிறது. இது அலுவலகங்களில் மிக ஆழமாக வேரூன்றி இருக்கும் கெட்ட பழக்கமாகும். யா அல்லாஹ், புறம்பேசாமல் இருக்கும் வகையில் எங்கள் நாவுகளை நீ தூய்மையாக்கி வைப்பாயாக. மற்றவர்கள் மீது கொண்டிருக்கும் வெறுப்புணர்ச்சியை எங்கள் உள்ளத்திலிருந்து நீ அகற்றிடுவாயாக. முஃமின்களே, புறம் பேசுவதை விட்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளும் வகையிலான வழிமுறைகளை நான் உங்களுக்கு இப்போது அறிவிக்கட்டுமா? உங்களுடைய இறைவனாகி அல்லாஹ் உங்களை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்கிற உணர்வை பெறுங்கள். மேலும் உங்கள் படைத்தவனின் பின்வரும் சொல்லை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எதை கூறிய போதிலும் அதை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவரிடம் இல்லாமல் இல்லை. அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படுகிறது. மனிதன் எதை பேசிய போதிலும் அதை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவரோடு இல்லாமல் இல்லை. அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உடனுக்குடன் பதியப்படுகிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஒருவனின் குறைகளை வெளிப்படுத்தும் மோசமான வார்த்தைகள் தொடர்ந்து சபைகளில் பேசப்படுகிறது. அதனை பேசுபவர் இந்த வார்த்தைகளுக்கு இத்தகைய விபரீதம் இருக்கிறதா என்பதை கொஞ்சமும் உணர்வதில்லை. ஆனால் அதனால் ஏற்படும் பின்விளைவு மிகவும் மோசமானதாகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் மனைவிகளுக்கும் இடையே நடந்த பின்வரும் சம்பவத்தை நாம் படிப்பினையாக கொள்ள வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமாஇல் பஹரி லமஸஜத்துஹு. உங்கள் மனைவியாகிய சஃபியாவிடம் நீங்கள் இப்படி வைத்துக் கொண்டது போதும் என்று அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுட்டிக்காட்டினார்கள். அதாவது அன்னை சஃபியா நாயகி அவர்கள் சற்று உயரம் குறைவாக இருப்பதை அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். உடனே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமாஇல் பஹரி லமஸஜத்துஹு என்று கண்டிப்புடன் கூறினார்கள். அதாவது, நீ ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறாய் ஆயிஷாவே, நீ ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறாய். அதை கடல் நீரில் கரைத்தால் மொத்த கடல் நீரும் நிறத்தாலோ சுவையாலோ மோசமாக கலங்கிவிடும் என்று கூறினார்கள். ஆயிஷாவே, நீ ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறாய். அதை கடல் நீரில் கரைத்தால் ஒட்டுமொத்த கடல் நீரும் நிறத்தாலோ சுவையாலோ மோசமாக கலங்கிவிடும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புறம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கு ஆகச் சிறந்த ஒரு வழிமுறையாக இதனை கடைபிடிக்க வேண்டும். அதாவது, யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ அவர் காதுக்கு நாம் பேசியது சென்றால் அவர் எந்த அளவிற்கு வேதனை அடைவார், அவர் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும், அவர் கண்ணியத்திற்கு எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இதனால் அவருடைய வாழ்க்கையில் எத்தகைய பின்னடைவு ஏற்படும் என்பதை குறித்து ஓர் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று மற்றவரை நாம் புறம் பேசுகிறோமே, மற்றவர்கள் நம்மை புறம் பேசுவதை நாம் விரும்புவோமா? நமது குற்றம் குறைகளை மற்றவர்கள் பட்டியலிட்டு பேசுவதை நாம் விரும்புவோமா? நமது குற்றம் குறைகளை மற்றவர்கள் பட்டியலிட்டு பேசுவதை நாம் விரும்புவோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பற்றி புறம் பேசுவதை நாம் விரும்பாத போது நாம் ஏன் மற்றவர்களை பற்றி புறம் பேச வேண்டும்? நமக்கு பிடிக்காத ஒன்றை, ஒவ்வாத ஒன்றை மற்றவர்களுக்கு மட்டும் ஏற்புடையதாக ஏன் நாம் மாற்ற வேண்டும்? நமக்கு பிடிக்காத ஒன்றை, ஒவ்வாத ஒன்றை மற்றவர்களுக்கு மட்டும் ஏற்புடையதாக ஏன் நாம் மாற்ற வேண்டும்? சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், உذ்குர் அஹாக இதா காப அன்க பிமா துஹிப்பு அன் யذ்குரக பிஹி.
நீ இல்லாத சமயத்தில் உனது சகோதரன் உன்னை பற்றி எப்படியெல்லாம் நல்லவிதமாக பேச வேண்டும் நீ விரும்புவாயோ அதே போன்று உன் சகோதரன் இல்லாத நேரத்தில் நீ அவனை பற்றி நல்லவிதமாக பேசு. நீ இல்லாத சமயத்தில் உனது சகோதரன் உன்னை பற்றி எப்படியெல்லாம் நல்லவிதமாக பேச வேண்டும் என்று நீ விரும்புவாயோ அதே போன்று உன் சகோதரன் இல்லாத சமயத்தில் நீ அவனை பற்றி நல்லவிதமாக பேசு. நீ இல்லாத சமயத்தில் உன்னை பற்றிய எந்த மோசமான தகவல்களை உன் சகோதரன் பேசாமல் தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே போன்று அவன் இல்லாத சமயத்தில் அவனுடைய மோசமான தகவல்களை நீ பேசுவதை தவிர்த்து விடு என்று சஹாபி கூறுகிறார்கள். மற்றவர்களை புறம் பேசும் சபைகளில் நீ இருந்தால் கண்டிப்பாக அந்த சபையை விட்டு சென்று விடு. அவர்களோடு கூட்டு சேராதே. புறம் பேசுபவர்களோடு சேர்ந்து கொண்டு நீயும் அவர்களின் பாவத்தில் பங்கெடுத்துக் கொள்ளாதே. பின்வருமாறு ஒரு கவிஞர் கூறியதை நீ நினைவில் கொள். அருவருக்க தகுந்த செயல் நடக்கும் இடத்தில் நீ இருந்தாலும் நீயும் அத்தகைய செயலை செய்தவனை போன்றே ஆகிறாய். உனக்கும் சம அளவில் தீமைகள் உண்டு. அருவருக்க தகுந்த செயல் நடக்கும் இடத்தில் நீ இருந்தாலும் நீயும் அத்தகைய செயலை செய்தவனை போன்றே ஆகிறாய். உனக்கும் சம அளவில் தீமைகள் உண்டு என்று அந்த கவிஞர் கூறுகிறார். அதற்கு மாறாக ஒருவரை பற்றி விரும்பத்தகாத வகையில் யாரேனும் பேசினால் நீ அவர்களை தடுத்து விடு. மேற்கொண்டு பேச விடாதே. ஏனெனில் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ரத்த அன் இர்லி அஹீஹி ரத்தல்லாஹு அன் வஜ்ஹின் நார யௌமல் கியாமா. யார் தனது சகோதரனின் மரியாதை கௌரவத்தை காப்பாற்றுகிறாரோ, யார் தனது சகோதரனின் மரியாதையை கௌரவத்தை காப்பாற்றுகிறாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தை நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுகிறான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ ஒருவரை பற்றி புறம் பேசி விடுகிறாய். அது அவருடைய காதுக்கு சென்று விடுகிறது. இந்த சமயத்தில் உடனடியாக நீ அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இனிமேல் உன்னை பற்றி தவறாக பேச மாட்டேன் என்று வாக்குறுதி கொடு. அது மட்டுமல்ல, உனக்காகவும் உன் சகோதரனுக்காகவும் நீ அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேள். அதற்கு பிறகு அவர் உன் எதிரில் இல்லாத சமயத்தில் அவரை பற்றி நல்ல விதமாக மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிரு. இந்த சமயத்தில் நாம் அல்லாஹ்விடம் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். மோசமான இத்தகைய பழக்கத்தை விட்டொழிப்பதற்கு அவனிடம் உறுதி அளிப்போம். நமது இறைவனிடம் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்து பிழை பொறுக்க தேடுவோம். இத்தகைய மோசமான பேச்சுகளை விட்டு நமது நாவுகளை பாதுகாப்பதற்கு உறுதி ஏற்போம். இதனை நமது குடும்பத்தாருக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதில் நமது இறைவனின் திருப்பொருத்தமும் சமுதாயத்தின் கண்ணியமும் பாதுகாப்பும் இருக்கிறது. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக.
எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.